மாநில கல்விக் கொள்கையை நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட உள்ளதாக தகவல். ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான 4 பேர் கொண்ட குழு உருவாக்கிய கொள்கை. திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை, நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை தொடர வாய்ப்பு. வெப்பநிலை 100 டிகிரி பாரன்ஹீட்டிற்குள் இருக்கும் என கணிப்பு. 4 மூத்த IAS அதிகாரிகளை அரசு செய்தி தொடர்பாளர்களாக நியமித்தது செல்லும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. மனுதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 80 பேரையும் உடனடியாக விடுவிக்க செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். அன்புமணிக்கு அதிகாரத்தை கொடுத்துவிட்டு தன்னால் டம்மியாக இருக்க முடியாது. பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். நான் உருவாக்கிய கட்சியில் நான் முடிவெடுக்கக்கூடாது. அன்புமணியிடம் கட்சியை கொடுத்துவிட்டு டம்மியாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சென்னையில் யூபர் செயலி மூலம் மெட்ரோ ரயில் டிக்கெட் முன்பதிவு வசதி அறிமுகம். வரும் 31ஆம் தேதி வரை 50% கட்டண சலுகை அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த மழை. பீமன் அருவியில் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருப்பத்தூர் அருகே தொடர் கனமழையால் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. பொதுமக்கள் குளிக்க தடை விதிப்பு. உடுமலைப்பேட்டையில் SSI படுகொலை வழக்கில் தப்பியோடிய மணிகண்டன் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. காவலர்களை தாக்க முயன்ற போது தற்காப்பிற்கு காவல் ஆய்வாளர் சுட்டதாக தகவல். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். கணவர், மாமனார், மாமியாரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை குறித்து கோட்டாட்சியர் விசாரணை. உடலை பெற்றுக்கொண்ட பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறல். காரைக்குடியில் திமுக மாநகராட்சி மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. வாக்கெடுப்புக்கு அதிமுக கவுன்சிலர்கள் 7 பேர் உட்பட 8 பேர் மட்டுமே வந்ததால் தீர்மானம் தோல்வி என மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பு. கவின் கொலை வழக்கில் நெல்லை நீதிமன்றத்தில் அழுது கொண்டே ஆஜரான குற்றவாளி சுர்ஜித். போலீஸ் காவல் கேட்ட வழக்கில் SI-யான தந்தை சரவணனும் ஆஜர். விவசாயிகளை பாதுகாக்க எந்த விலையும் கொடுக்க தயார். ட்ரம்ப் 50 விழுக்காடு வரி விதித்த நிலையில் பிரதமர் மோடி பேச்சு. வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் தன் மீதான நடவடிக்கைக்கு தடை கேட்ட நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் மனு தள்ளுபடி. யஷ்வந்த் வர்மாவின் செயல்பாடுகள் கேள்விக்குறியாக உள்ளதாக நீதிபதிகள் கருத்து. பிரபல சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் ஆப்ஷன் அறிமுகம். இனி விருப்பமான பதிவுகளை பயனாளர்கள் பொதுவெளியில் பகிரலாம். 12,000 பேரை பணி நீக்கம் செய்யும் நிலையில் 80 விழுக்காடு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கும் TCS. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என தகவல். மாநில கல்விக் கொள்கையை நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட உள்ளதாக தகவல். ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான 4 பேர் கொண்ட குழு உருவாக்கிய கொள்கை. திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை, நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை தொடர வாய்ப்பு. வெப்பநிலை 100 டிகிரி பாரன்ஹீட்டிற்குள் இருக்கும் என கணிப்பு.
4 மூத்த IAS அதிகாரிகளை அரசு செய்தி தொடர்பாளர்களாக நியமித்தது செல்லும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. மனுதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 80 பேரையும் உடனடியாக விடுவிக்க செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். அன்புமணிக்கு அதிகாரத்தை கொடுத்துவிட்டு தன்னால் டம்மியாக இருக்க முடியாது. பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். நான் உருவாக்கிய கட்சியில் நான் முடிவெடுக்கக்கூடாது. அன்புமணியிடம் கட்சியை கொடுத்துவிட்டு டம்மியாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சென்னையில் யூபர் செயலி மூலம் மெட்ரோ ரயில் டிக்கெட் முன்பதிவு வசதி அறிமுகம். வரும் 31ஆம் தேதி வரை 50% கட்டண சலுகை அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த மழை. பீமன் அருவியில் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருப்பத்தூர் அருகே தொடர் கனமழையால் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. பொதுமக்கள் குளிக்க தடை விதிப்பு. உடுமலைப்பேட்டையில் SSI படுகொலை வழக்கில் தப்பியோடிய மணிகண்டன் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. காவலர்களை தாக்க முயன்ற போது தற்காப்பிற்கு காவல் ஆய்வாளர் சுட்டதாக தகவல். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். கணவர், மாமனார், மாமியாரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை குறித்து கோட்டாட்சியர் விசாரணை. உடலை பெற்றுக்கொண்ட பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறல். காரைக்குடியில் திமுக மாநகராட்சி மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. வாக்கெடுப்புக்கு அதிமுக கவுன்சிலர்கள் 7 பேர் உட்பட 8 பேர் மட்டுமே வந்ததால் தீர்மானம் தோல்வி என மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பு. கவின் கொலை வழக்கில் நெல்லை நீதிமன்றத்தில் அழுது கொண்டே ஆஜரான குற்றவாளி சுர்ஜித். போலீஸ் காவல் கேட்ட வழக்கில் எஸ்ஐயான தந்தை சரவணனும் ஆஜர். விவசாயிகளை பாதுகாக்க எந்த விலையும் கொடுக்க தயார். ட்ரம்ப் 50 விழுக்காடு வரி விதித்த நிலையில் பிரதமர் மோடி பேச்சு. வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் தன் மீதான நடவடிக்கைக்கு தடை கேட்ட நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் மனு தள்ளுபடி. யஷ்வந்த் வர்மாவின் செயல்பாடுகள் கேள்விக்குறியாக உள்ளதாக நீதிபதிகள் கருத்து. பிரபல சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் ஆப்ஷன் அறிமுகம். இனி விருப்பமான பதிவுகளை பயனாளர்கள் பொதுவெளியில் பகிரலாம். 12,000 பேரை பணிநீக்கம் செய்யும் நிலையில் 80 விழுக்காடு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கும் TCS. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என தகவல்.